ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சில செம்மையான ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது மாதிரி சில ட்ரிக்ஸ் தான் வந்து உங்களை எடுத்து வந்திருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதுமாதிரி உங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிரும். ஒரு சில பேட்டர்ன் போட்டு தான் வந்து அந்த ஃப்ரீஸ் வந்து உங்களால் எடுத்து மற்ற ஆப்ஸ்க்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து அப்படி ஒரு டிஃபால்ட்டான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பின் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை யாருக்காச்சும் சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அதை விட்டு வெளில வந்துட்டு வேறு எதுக்காச்சும் போய் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்க என்ன பேக் டச் பண்ணலாம் அது வரக்கூடாது அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த யூடியூப் வந்து ரீசெண்ட் ஆப் கொண்டு வந்துடுங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பின் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது நீங்கள் பின் விண்டோ அப்படின்னு கிளிக் பண்ணதே அதில் வந்து ஒரு பேட்டர்ன் காட்டுவாங்க. ஸோ அதாவது ரீசெண்ட் பட்டனையும் பேக் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணதை வந்து இது அன்லாக் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்கணும்னா அதை கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க பேக் வந்தாலும் அது வராது. ஸோ இந்த கெஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணதை வந்து அதை அன்லாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு செம்மையான ட்ரிக்னே சொல்லலாம். அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லான டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் என்ன தான் டெலீட் பண்ணாலும் வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் நிறையா வேஸ்ட்டான ஃபைல்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிம்பிளாக உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு *#9900 அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ் போடுங்க. போட்டது இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் டம்ப் ஸ்டேட் ஆர் லாக் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் டம்ப் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் அதை ஓகே கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் சில வேஸ்ட்டான ஃபைல்ஸ்லாம் வந்து அதெல்லாம் டெலீட் ஆயிரும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க ஒரு ட்ரிக் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது என்னன்னா, உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டைமில் ஸ்டைலஸ் பென் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டைலஸ் பென் இல்லைனா வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஏதாச்சும் ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. உங்களோட ரிமோட் பேட்டரி அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதோட நெகட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஸ்டைலஸ் பென் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அர்ஜென்ட்டான டைமில் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் இல்லை யாருக்காச்சும் எழுதி காட்டணும் அப்படின்னா இது மூலியமாக தான் நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிக்க முடியும். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட இன்னும் ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டைலஸ் பென் மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த பென்சிலோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து சுற்றிக்கோங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த பேக் சைடில் வச்சு நல்லா அப்படி சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்டைலஸ் பென் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நிஜமாகவே யூஸ் பண்ணுறப்ப ஸ்டைலஸ் பென் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம நிஜமாக நோட்டில் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இது மூலிமா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கூட இதிலே வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சிலே வந்து இதை சும்மா சின்னதாக கட் பண்ணி பேக் சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டிங்கன்னா டக்குன்னு இது வந்து ஸ்டைலஸ் பென் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் நான் வந்து நிறைய பேர் தெரியாது, அதனால் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நான் போன ட்ரிக்கில் வந்து ரிமோட் பேட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைமில் தான் கரெக்டாக வந்து எனக்கு ஒரு ட்ரிக் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் டிவி ரிமோட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு சில டைம் டக்குன்னு ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து டிவியில் இருக்க ப்ராப்ளமாக இல்லை ரிமோட்டில் இருக்க ப்ராப்ளமானு தெரியாது. ஸோ அதனால் வந்து உங்கள் ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த கேமராக்கு முன்னாடி வந்து அந்த ரிமோட்டை வச்சு ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த லைட் எரியும். ஸோ அப்படி லைட் இருந்துச்சுன்னா வந்து அந்த உங்கள் ரிமோட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வந்து கேமராவில் இதை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் தான் சொன்னேன். ஸோ இப்போ நான் காட்டுற ரிமோட்டில் ஏன் ஒர்க் ஆகலைன்னா நிஜமாவே இந்த ரிமோட் வந்து ரொம்ப பழைய ரிமோட், அதனால் ஒர்க் ஆகலை. இல்லைனா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த லைட் வந்து உங்களுக்கு விங்க் ஆகுது தெரியும். ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் தான் வந்து ஒரு செம்மையான ட்ரிக்கு. ஸோ அது என்னென்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒய்ஃபைலாம் வந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டாச்சும் ஹாட்ஸ்பாட் அது மாதிரி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் படம் இல்லை பெரிய ஃபைல் ஏதாச்சும் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நெட் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருப்பீங்க. கரெக்டாக எந்த இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல வச்சு டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு செம்மையான ஆப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏஆர் ஆப்பு, அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஏஆர். இது வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணே வந்து நீங்கள் வந்து உங்கள் வைஃபை நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போ மோடம் இருக்குது, அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வைஃபை ஆன் பண்ணியிருந்தால் போதும். ஸோ வைஃபை கனெக்ட் பண்ணதே வந்து இது வந்து ஸ்கேன் வைஃபை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆயிரும். அதில் கீழே வந்து சிக்னல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்டில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எந்த இடத்துல நல்லா டவர் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுற்றி வாங்க. சப்போஸ் நீங்கள் ரூமில் இருந்தீங்க அந்த ரூம் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட மோடம் வச்சுட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி வரேன். ஸோ அது மாதிரி
உங்கள் ரூமில் வந்து நீங்கள் சுற்றி வந்துடுங்க. சுற்றி வந்ததே வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக அந்த கேமரா அப்படியே நேராக தூக்குனீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே வந்து அழகாக வந்து நான் நடந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஒய்ஃபை சிக்னல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதில் க்ரீனில் இருந்தால் வந்து நல்லா சிக்னல் கிடைக்குதுன்னு அர்த்தம், எல்லோவில் இருந்து ஓரளவு மாட்ரேட்டாக கிடைக்குன்னு அர்த்தம், அதேமாதிரி ரெட்டில் இருந்தால் வந்து சுத்தமாக அந்த இடத்துல டவர் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துல நல்லா டவர் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதே இடத்துல வந்து எவ்வளோ MBPS கிடைக்குது, ஸோ அதேமாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் சும்மா சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து நிஜமாவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் இது வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.